வணக்கம். என் பேர் சி சோபாலன். நான் மதுரை மாவட்டம் மேலூர் தாலுகா வளையப்பட்டி அந்த கிராமத்துலேருந்து நான் இப்போ வெங்கடேஸ்வரா ஏஜென்சியில் விஎஸ்டி எஃப்டி 50G வண்டி எடுத்தேன். 1 இயர் ஆச்சு. இதுவரை எனக்கு எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே வந்ததே கிடையாது. எனக்கு என்னோட பர்பஸ்க்கு நான் முதல் பயன்படுத்துகிறோம்டா, மல்லிகைப்பூ கட்டைகளை நம்ம உழுவுறதுக்கு பயன்படுத்துகிறோம். ரெண்டாவது நம்ம தேவைக்கு கடலை போடுறதுக்கு பயன்படுத்துகிறோம். அதுக்கடுத்து பீக்கங்காய், பாவக்காய் இது மாதிரி போடுறவங்களுக்கு பார் கட்டுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் அதிகமாக ஒரு டிராக்டரில் உழுதுறோம்டா ஒரு மணி நேரத்துக்கு 1000 ரூபா. அதே இது வாங்கினதுக்கப்புறம் எனக்கு ஒரு மணி நேரத்துக்கு வெறும் 100 ரூபா 150 ரூபாயில் என்னோடய வேலையை முடிஞ்சிடு. அதுக்கடுத்து ஒரு ஆளை களவட்டை கூப்பிடணும் வைக்கணுட்டா ஒரு ஆளுக்கு 200 ரூபா. ஆனால் அந்த தேவைகள் எல்லாமே 1 லிட்டர் பெட்ரோல்லையே ஒரு மணி நேரத்துலேயே எனக்கு முடிஞ்சிடு. அதனால் விவசாயிகளுக்கு ரொம்ப பர்பஸ் அதிகமாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, இதை ஒரு பர்பஸ்க்கு மட்டும் இல்லாமல் பலதுக்கு பயன்படுத்தலாம். நாங்கள் என்ன பண்ணுவோம்டா, மாமரத்துக்கு மருந்தடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ரெண்டாவது வட்டைப்பாத்தி போடுறதுக்கு. இப்போ மாமரத்துக்கு வட்டைப்பாத்தி போடணும், அதுக்கடுத்து ஏதோ ஒரு விவசாயத்துக்கு மரங்களுக்கு தென்னை மரத்துக்கோ இதுக்கோ நம்ம வட்டைப்பாத்தி போடுறதுக்கு யூஸ் ஆகுது. அதுக்கடுத்து நம்ம கத்திரி நாற்று, தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் வைக்கிறதுக்கு பின்னாடி பார் போடுறதுக்கு நம்ம கொழுவை அட்டாச் பண்ணிட்டு ஓட்டுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி நம்ம பெரிய வண்டி ஒரு இடத்துக்குள்ள போக முடியாமல் இருக்கும். ஆனால் இது அப்படி கிடையாது. சின்ன பாதைகள் இருந்தாவே போதும். அதை நம்ம ஓட்டிகிட்டு போய் நம்ம தேவைகளுக்கு ஃபுல்லாமே பயன்படுத்திக்கலாம். நான் இந்த வண்டி எடுக்கும்போது நல்லா இருக்குமா நல்லா இல்லையா அப்படின்னு நினச்சி பயந்துக்கிட்டே எடுத்தேன். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. அந்த பயம் எனக்கு இல்லை. ஏன்னா எனக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரெண்டாவது ஒவ்வொரு பிராண்ட் வைஸ் அது வேறுபடும். ஆனால் விஎஸ்டி எடுத்ததுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வைப்ரேஷன் கிடையாது. மெயின் யூஸ்ஃபுல்லே வைப்ரேஷன் கிடையாது. அதனால் நம்மளுக்கு எந்த ஒரு உடலில் எந்த ஒரு தீங்கு ஏற்பட போகிறது கிடையாது. சரிங்களா? நம்பி எடுங்க. நானும் ஜஸ்ட் பண்ணியிருக்கேன் என் ஃப்ரெண்டுக்கெலாம். அவங்களும் கூடிய சீக்கிரத்தில் இந்த வண்டி எடுக்கிறோம்னு இருக்காங்க. நன்றி.